بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. ولا يأتل أولي الفضل منكم والسعة أن يؤتوا أولي القربى والمساكين والمهاجرين في سبيل الله. صدق الله المولانا العلي العظيم. கணிதத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட 2 சஹாபாக்களை பற்றி சொல்லி தருவார். குர்ஆன் ஷரீஃபில் ஒரே ஒரு சஹாபியை பற்றி மட்டும்தான் பெயர் சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. அது ஸைத் அப்படிங்கக்கூடிய சஹாபி. மற்ற இடங்களில் எல்லாம் சஹாபாக்கள் சம்பந்தப்பட்ட சில ஆயத்துக்கள் வருது. ஆனால் அதில் எதுலேயுமே பெயர்கள் குறிப்பிடப்படலை. அது இறங்கப்பட்டது யாருடைய விஷயத்தில் என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி நம்ம விளக்க உரைகளில் பார்த்தோன்னா இது இன்னென்ன சஹாபாக்கள் சம்பந்தப்பட்டது அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் நேற்றைய தினத்தினுடைய ஜும்மால நாம் பார்த்த ஆயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த நண்பர் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அது யார் அந்த குகையில் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா அபூபக்கர் நாயகம் தான் இருந்தாங்க. அவங்கள பற்றி மறைவாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அந்த ஆயத்தில் பெயரை சொல்லாமல் சாஹிப் அப்படிங்கிற தோழருங்கிற அடிப்படையில் அல்லாஹ் சொல்லி தருவோம். அதே மாதிரி இப்போ நாம் வாசித்த இந்த ஆயத்தில் இதில் ஒரு சஹாபியை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதுக்கு முன்னாடி இந்த ஆயத்தில் என்ன சொல்லப்படுது அப்படிங்கிற செய்தியை நாம் பார்க்கலாம். وَلَا يَأْتَلِ أُولُو الْفَضْلِ مِنْكُمْ وَالسَّعَةِ. அல்லாஹ் தஆலா யாரும் இப்படி நீங்கள் சத்தியம் செய்து விட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். யாரை பார்த்து சொல்கிறான்? உலுல் ஃபضْلِ மின்கும் வஸ்ஸஅதி. உங்களில் வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டாம், இப்படி சத்தியம் செய்து விட வேண்டாம். ஐயுது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்த, புரியுதுங்களா? அதே மாதிரி மிஸ்கின்களாக இருக்கக்கூடிய, அதிலும் உறவுகளாக இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சிட வேண்டாம், சத்தியம் செய்து விட வேண்டாம். அதுலேயும் உங்களுக்கு அல்லாஹ் எல்லா விதத்துலையும் கொடுத்துருக்கிறான் இல்லையா, வசதி வாய்ப்புகளை எல்லாம். அப்படி கொடுத்துருக்கிற நீங்கள் இப்படி சத்தியம் செஞ்சிட வேண்டாம் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி தருவான். அது வரைக்கும் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், வல்யஃபு வல்யஸ்ஃபஹு. அவங்கள என்ன செஞ்சிருங்க, கொடுக்க மாட்டேன் நீங்க சத்தியம் செஞ்சீங்க இல்லையா, மன்னிச்சிருங்க அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ்னுடைய அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்களை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹ் எப்படி கேட்குறான், இந்நேரம் மன்னிச்சிருங்கன்னு தெளிவாக சொல்லாமல் உங்கள்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க கொடுங்க, பிடிச்சிக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, தடுத்து கொள்ளாதீர்கள், சத்தியம் செய்து வைத்து கொள்ளாதீர்கள்னு சொல்லிட்டு, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு, உங்களை அல்லாஹ் மன்னிக்கிறத நீங்கள் விரும்ப மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடியவங்கிற செய்தியை சொல்லி அல்லாஹ் அந்த வசனத்தை முடிப்பான். சரி, இப்போ இந்த ஆயத்தில் இது ஒரே ஒரு வசனம் தான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், இப்படி சத்தியம் செய்யாதீங்க உங்களில் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. அடுத்து வல்யஃபு, மன்னிச்சிருங்க அப்படிங்கிற செய்தியும் சொல்கிறான். இது யாரை பற்றி சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத நமக்கு விளக்கங்களில் சொல்லும் பொழுது தப்சீர் கலை வல்லுநர்கள் சஹாபாக்கள்லாம் நமக்கு சொல்லி தரும்போது அருமையாக சொல்லுவாங்க. இது மிஸ்தஹ் அப்படிங்கக்கூடிய ஒரு சஹாபி. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குலமான குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள். பனு முத்தலிப் அப்படிங்கக்கூடிய வம்சாவளியை சார்ந்தவர்கள் அப்படிங்கக்கூடிய அந்த தகவல்கள் எல்லாம் வரும். இவருடைய பெயர் மிஸ்தாஹ் இப்னு உசாசா அப்படிங்கிற பெயர் கொண்டவர்கள் இந்த சஹாபி. இவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னால், அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகளாராக இருந்த
ஆயிஷா அம்மா அவர்களை பற்றி உண்டான ஊர்ல யூதர்கள் இட்டுக்கட்டி பேசின அந்த விஷயத்த ஆமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க. அது போன்று இவர்கள் ஒரு சாயலாக பேசியதாக தகவல் கிடைத்த உடனே என்ன செஞ்சிருவாங்க, தகப்பன் இல்லையா, என்னதான் இருந்தாலும் கோபம் வந்துடும். அபூபக்கர் நாயகம் என்ன செஞ்சிருவாங்க, அப்பதான் சத்தியம் செய்வாங்க. எப்படி சத்தியம் செய்வாங்க, இதுவரைக்கும் என்னுடைய அந்த நான் கொடுக்கக்கூடிய வதீஃபால, நான் கொடுக்கக்கூடிய மாத வருமானத்துல இப்படி தன்னுடைய உஜீவனத்தை கழித்து கொண்டிருக்கக்கூடிய மிஸ்தகாய மகளை பத்தி பேசிட்டான், இனிமேல் அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, சத்தியம் செய்வாங்க. அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். உங்கள குறிப்பிட்டு சொல்லாம அபூபக்கரே ஏன் சத்தியம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லாம அல்லாஹ் எப்படி சொல்றான், பொதுவான ஒரு சட்டமாக சொல்கிறான். எல்லா காலத்திற்கும் அது பயனுள்ளதாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் இப்படி சொல்கிறான். எப்படி, உங்களில் வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடியவர்கள், நல்ல பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சிடாதீங்க, பிடிச்சுக்கிடாதீங்க, சத்தியம் செஞ்சிடாதீங்க நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க, சத்தியம் செய்து விடாதீர்கள். அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, கொடுங்க. அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிக்க வேண்டாமா, உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா அப்படின்னு இதை கேட்ட உடனே அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இது மாதிரி உங்க சம்பந்தமா ஒரு வசனம் இறங்கிருச்சுன்னு உடனே நேரம் என்ன செஞ்சிருவாங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக ஓடி வருவார்களா. அல்லாஹ் என் விஷயமாகவா இப்படி வசனத்தை இறக்கி இருக்கிறான். நம்ம வேகமா மிஸ்தாக கூப்பிட்டு விட்டு சபையில வச்சே சொல்லுவாங்களா அந்த சஹாபிக்கு, இனிமேல் உனக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற செய்தியை சொன்னதாகவும் நம்ம வரலாறுகளில் பார்க்கிறோம். இப்படி அதாவது ஒரு அவதூறு விஷயத்த பேசல அந்த சஹாபி, இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு ஆமா கொட்டினதுனால ஒரு தகப்பனாக அவர்கள் கோபப்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம வரலாறுகள்ல பார்க்கிறோம். ஆனா இந்த சஹாபிக்காக வேண்டி அல்லாஹ் ஏன் வக்காலத்து வாங்கி வருகிறான் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இந்த சஹாபிக்காக வேண்டி நீ கொடு அப்படின்னு சொல்லி அபூபக்கர் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா ஏன் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தஃப்சீர்கள் வல்லுநர்கள் ஒரு விளக்கத்தை சொல்லும் பொழுது அருமையாக சொல்லுவாங்க. ஐயுது உலில் குர்பா, அவர் ஒரு விதத்துல உங்களுக்கு உறவினர், அதே சமயத்துல மிஸ்கீனாக இப்ப இருக்கிறார். அவர் சொந்த ஊர்ல மக்கால இருக்கும்போது நல்ல வசதி வாய்ப்பாக இருந்தார். அல்லாஹ்காண்டி எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சாங்க, முஹாஜிராக ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க இல்லையா, அதையும் அல்லாஹ் மென்ஷன் பண்ணி சொல்றான். வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செஞ்சு வந்து மிஸ்கீனாக போய் உறவுக்காரராகவும் இருக்கிறாரு, அவருக்கு போய் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் செய்யலாமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். சோ ஹிஜ்ரத் செஞ்சவங்களுக்குன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறானா எல்லா இடங்களிலும் உதவி செய்கிறான் அப்படிங்கிறத நாம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இந்த ஹிஜ்ரத்தினுடைய ஆண்டுல நாம இருக்கிறோம். புது ஆண்டுல அல்லாஹ் தஆலா இது போன்ற எல்லா விஷயங்களையும் ஏற்று நடக்கக்கூடிய நற்பாக்கியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. பிறரை மன்னித்து வாழக்கூடிய நர் வாய்ப்புகளையும் அல்லாஹ் தஆலா அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. விஹக் சய்யிதினா வாலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.